வணக்கம். டாக்டர் கிறிஸ்டி. ஒருத்தன் பாலைவனத்தில் பரிதாபமாக நடந்து போயிட்டுருக்கான். பாலைவன வெயிலோ சுட்டரிக்குது. அப்போது அவன் வானத்தை பார்த்துட்டு, ஐயோ வெயில் இப்படி சுட்டரிக்கிறதே, ஒரு நிழல் தரக்கூடிய மரம் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்ட் பக்கத்தில் நிழல் தர்ற மரம் இருக்குது. அதை பார்த்த உடனேயும் அப்பா இந்த வெயிலுக்கு இப்படி ஒரு மர நிழலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர நிழலில் உட்காந்து ஆசுவாசப்படுறான். இப்போ தாகமோ பயங்கரமாக தொண்டையை பிடிச்சி இழுக்குது. இப்போ குடிக்க தண்ணி கிடச்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது பக்கத்தில் ஒரு நீரூற்று தோன்றுறது. அதுலேருந்து தாகம் தீர தண்ணியை மோந்து குடித்தவன், அப்பா தாகம் தீர்ந்துருச்சு, நமக்கு இப்போ வயிறு பசிக்கு உணவு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்கே ஒரு உணவு தட்டு அறுசுவை உணவோடு வருது. அதை நல்லா சாப்பிட்டு முடித்தோடனையும் தண்ணி கிடச்சிச்சு, நல்ல நிழல் கிடச்சிது, பசியும் மாறிச்சு. இப்போ நல்லா களைப்பாக இருக்கிறதுக்கு நல்ல பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்கினா எப்படி இருக்கும்னு யோசித்தேன். அடுத்த செகண்ட் பஞ்சு மெத்தையும் கண்ணு முன்னாடி வருது. அந்த பஞ்சு மெத்தையில் படுத்துக்கிட்டே அப்பா காலை அமுக்கி விட நம்ம வீட்டு அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு அழகான தேவதைகள் வந்து காலை பிடிச்சி அமுக்கி விடுறாங்க. அப்போ அவன் யோசிக்கிறாங்க அந்த மரத்தை பார்த்துட்டு, என்னடா நம்ம மரம்னோடனே திடீர்னு மரம் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, சாப்பாடு வந்துச்சு, ஒருவேளை இதெல்லாம் பிசாசோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு யோசித்ததும் அந்த ரெண்டு அம்மாவும் ரெண்டு தேவதைகளும் காலை அமுக்கி விட்டவங்க பிசாசாக மாறி அவனை அப்படியே கீறி தின்னுட்டாங்களாம். நம்மளோட எண்ணம் போல தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? ஒருவேளை நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நாம் கொஞ்சம் நல்ல விதமாக நினைக்கலாம்ல. இப்படியும் யோசிச்சு பாருங்கள்.